இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மதிப்பு. மதிப்பு அப்படிங்கிறது பொதுவா ஒரு மனுஷங்க இன்னொரு மனுஷங்க குடுக்கறத இங்க குறிக்கும். ஆனா இந்த இடத்துல பொருளாதாரத்துக்கு நம்ம வரும்போது ஒரு மதிப்பு அப்படிங்கிறது பரிமாற்றத்துக்கு இடையில உள்ள ஒரு குணாதிசயம் தான் இந்த மதிப்பு. ஒரு உற்பத்தியாளர், விற்பனையாளர். அதேபோல உற்பத்தியாளருக்கும், விற்பனையாளருக்கும், நுகர்வோருக்கும் இடைப்பட்ட ஒரு உறவு தான் இந்த மதிப்பு. ஒரு விற்பனையாளர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பொருள விக்கிறாரு. அத நுகர்வோர் வந்து என்ன பண்றாரு? வாங்குறாரு. அத வாங்கும்போது அந்த பொருளுக்கு என்ன பண்றாரு? ஒரு பணத்த குடுத்து வாங்குறாரு இல்லையா? அந்த பணத்தோட அ மறுபெயர் தான் அந்த இடத்துல மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இததான் ஆல்ஃபிரட் மார்ஷல் இருக்கார் இல்லையா? ஆல்ரெடி அவரோட கூற்றுகள் ஒரு சிலத நோட் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதுல இதையும் நோட் பண்ணுங்க. மதிப்பு என்ற சொல் ஒரு தொடர்புடையது. அதேபோல ஒரு குறிப்பிட்ட இடம் மற்றும் நேரத்தில் 2 விஷயங்களுக்கு இடையிலான உறவை வெளிப்படுத்துகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல 2 விஷயங்களுக்கு இடையிலான உறவு. அதுதான் இந்த பையிங், செல்லிங். விற்பனையாளருக்கும் வாங்குபவருக்கும் இடையிலான ஒரு உறவை வெளிப்படுத்துறது தான் இந்த மதிப்பு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பு அப்படிங்கிறத இப்படிதான் ஆல்ஃபிரட் மார்ஷல் குறிப்பிடுறாரு. இந்த மதிப்பை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு பயன்பாட்டில் உள்ள மதிப்பு, இன்னொன்னு பரிமாற்றத்தில் உள்ள மதிப்பு. சரிங்களா? மதிப்புல 2 வகை. ஒன்னு பயன்பாட்டில் உள்ள மதிப்பு, இன்னொன்னு பரிமாற்றத்தில் உள்ள மதிப்பு. இந்த பயன்பாட்டில் உள்ள மதிப்பு அப்படின்னா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்றோம். ஒரு உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எல்லார் கையிலுமே மொபைல் இருக்கு இல்லையா? இந்த மொபைல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளோட தேவைக்காக ஆல்ரெடி வாங்கிட்டு இருப்போம். வாங்கிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு பொருளை 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா, இப்ப கரண்டா நீங்க அதை யூஸ் பண்ணும்போதும் அந்த பொருளுக்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா? அதுதான் பயன்பாட்டுல உள்ள மதிப்பு. அடுத்ததா பரிமாற்றத்தில் உள்ள மதிப்பு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு பொருளை என்கிட்ட இருந்து நான் தன்னிறைவு அடைய முடியாத ஒரு விஷயத்த எனக்கு போதுமான அளவு இருக்க ஒரு விஷயத்த எனக்கு ஒரு பண மதிப்பா வேணும் அப்படிங்கிற விஷயத்த நான் இன்னொருத்தங்களுக்கு செல் பண்ணணும். அப்படி செல் பண்ணும்போது அந்த பொருள்ல இருந்து நான் ஒருத்தங்களுக்கு என் கையில இருந்து இன்னொருத்தங்களுக்கு பரிமாற்றம் பண்றேன். அந்த பரிமாற்றத்தின் போது வரக்கூடிய மதிப்பு தான் அந்த பண மதிப்பு. இது வந்து மதிப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல எல்லாத்தையுமே எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா பணத்தை தான் மென்ஷன் பண்ணும். அதே போல ஒரு பொருளுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதா இந்த மதிப்பு. இதுல பாருங்க, ஒரு இந்த காற்று, மழை, சூரிய ஒளி கொடுத்துருக்காங்க இல்லையா? இது மூணுமே நம்ம பயன்பாட்டில் தான் வச்சிருக்கோம். ஆனா அது வந்து பயன்பாட்டில் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? நம்ம ரெகுலரா அதை யூஸ் பண்றோம். காற்றை வந்து சுவாசிக்கிறதுக்கு, மழையை குடிநீராகவும், சூரிய ஒளியை வெளிச்சத்துக்காகவும், மற்ற ஒரு விஷயங்களுக்காகவும் பயன்படுத்துறோம் இல்லையா? இது எல்லாத்துக்குமே இருக்கிறது பயன்பாட்டில் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? காத்து இல்லைன்னா நம்மளால சுவாசிக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தே தான் ஆகணும். அதே போல பரிமாற்றத்துக்கு வரும்போது அது பயன்பாட்டுல இருக்கணும். இது நல்லா தெளிவுபடுத்திக்கோங்க. ஒரு பொருள் பயன்பாட்டுல மதிப்பு இருந்தா அதுக்கு பரிமாற்றத்துல மதிப்பு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அதே ஒரு பொருள் பரிமாற்றத்துல மதிப்பு இருக்கணும் அப்படின்னா அது பயன்பாட்டை கொண்டிருக்கணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் வந்து ஒரு பொருள் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பொருளை நீங்க வாங்கினா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் அந்த பொருள் வந்து பரிமாற்றத்துல ஒரு மதிப்பு உண்டாகும். இல்ல அப்படின்னா அந்த பொருளுக்கு மதிப்பு உண்டாகாது. சரிங்களா? அடுத்ததா விலை. இந்த விலையை பொறுத்த வரைக்கும் மதிப்புன்னு நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? இந்த மதிப்பு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பணத்தால் வெளிப்படுத்தப்படும் போது அது விலை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ முன்னாடி பழங்காலத்துல என்ன பண்ணுவாங்க? பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து கொடுத்து முத்தும் மணியும் கருப்பு தங்கம் அந்த சுக்கு மிளகு இந்த மாதிரியான வாசனை திரவியங்கள் வாசனை பொருட்கள் எல்லாம் கொண்டு போயிருப்பாங்க இல்லையா? இந்த பண்ட பரிமாற்ற முறையிலுமே ஒரு மதிப்பு இருந்திருக்கு. அந்த பொருளுக்கு ஒரு மதிப்பு இருந்ததால தான் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை கொண்டு போனாங்க. அதே போலதான் இங்கேயுமே நம்ம என்ன பண்றோம்? பணத்தை கொடுத்து ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்றோம். அந்த பொருளுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறதால தான் பணத்தை கொடுத்து வாங்குறோம். அந்த இடத்துல வர இந்த மதிப்போட பேரு என்னன்னு குறிப்பிடுறாங்க? விலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. எல்லா விலையுமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதான். அதாவது ஒரு பொருளுக்கு தொடர்புடையது. நீங்க வாங்குற விலையா இருந்தாலும் சரி, விற்கிற விலையா இருந்தாலும் சரி, நான் ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னாலுமே அந்த இடத்துல அந்த பொருளுக்கான மதிப்பு இருக்கிறதால தான் எனக்கு அதுல விலை கிடைக்குது. சரிங்களா? இதுல பெருசா தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. விலை அப்படின்னா இதுதான். அடுத்தது சந்தை. இது ஒரு முக்கியமான விஷயம். தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட். சந்தை அப்படிங்கிறது நம்ம வாங்கி விற்கிற இடத்தை குறிக்குது. அதே போல இந்த காய்கறி சந்தை, அந்த வார விடுமுறை நாட்கள்ல அதிகமான சந்தைகள் நடக்கும். இந்த காய்கறி சந்தைகள் மட்டும் இல்லாத உயிரினங்களுக்குமே கால்நடைகளுக்கான சந்தைகள், ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை, கோழி சந்தை. இப்படி சந்தைகள்ல இது மட்டும் தான் கிடையாது. அதே போல சந்தை அப்படிங்கிறது பரவலா ஒரு வியாபாரம் நடக்கிற எல்லா இடத்தையுமே சந்தையை தான் நம்ம குறிப்பிடுறோம். இது வந்து எப்படின்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுவுமே ஒரு சந்தை வியாபாரம் தான். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே இந்த வாங்கி விற்கிற ஒரு பொருளை தான் மென்ஷன் பண்ணுது. சரிங்களா? அடுத்தது இங்க வாங்க, இந்த பென்ஹாமோட கூற்றை நோட் பண்ணிக்கோங்க. சந்தை என்பது வாங்குபவர்களும் விற்பனையாளர்களும் நேரடியாகவோ அல்லது வியாபாரிகள் மூலமாகவோ ஒருவருக்கொருவர் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் எந்த ஒரு பகுதியும் ஆகும். சந்தையின் ஒரு பகுதியில் கிடைக்கும் விலைகள் மற்ற பகுதியில் செலுத்தப்படும் விலைகளை பாதிக்கின்றன. இதை நோட் பண்ணிக்கோங்க. சந்தை என்பது
வாங்குபவர்களும் விற்பனையாளர்களும், அதாவது நான் விக்கிறவங்களும் வாங்குறவங்களும் டைரக்டா ஒண்ணு நான் போய் ஒரு வாங்குற பொருளை டைரக்டா வாங்குறேன். இல்லன்னா இந்த ஒரு சிலர்லாம் இருக்காங்க இல்லையா, வியாபாரிகள் இருந்து விவசாயிகள் கிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டு வந்து அவங்க ஒரு லாபத்தை வச்சு விற்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரியான வியாபாரிகள் மூலமாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமான தொடர்புல இருக்கிறது. சோ இந்த நெருக்கமான தொடர்பு எதனால வரும்? சோ நம்மளோட அன்றாட தேவைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குற எல்லா இடத்துலயுமே இந்த ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டாகும் இல்லையா. இததான் இந்த பென்ஹாமின் கூறுறாரு. ஸோ இவரோட கூற்றை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரம்பத்தில் நிறைய கண்டென்ட் இந்த மாதிரி தான் கூற்று நிறைய வரும். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. அதே போல சந்தையில ஒரு பகுதியில கிடைக்கிற விலை மற்ற பகுதிகளில் செலுத்துற விலையை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதே போல ஒரு சில பொருட்கள் ஒரு சந்தையில நீங்க வாங்குற அதே விலை வந்து மற்றொரு சந்தையில அது கிடைக்காது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு சந்தையில வாங்குற பொருளோட விலை அடுத்த சந்தையில் உள்ள விலை வந்து பாதிக்குது. மேபி என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்க பொருளை கம்மியா வாங்கிட்டு போயிட்டு அந்த சந்தையில விற்கிறது, இங்க இருந்து கம்மியா வாங்கிட்டு போயிட்டு நடந்துக்கிட்டு. ஆனா இப்போதைக்கு கரண்ட் மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, எல்லா இடத்துலயுமே இந்த விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஒருத்தங்க கிட்ட பொருளை கம்மியா வாங்கி தென் அதுல அவங்களோட கமிஷன் வச்சு அதுக்கு அடுத்ததா கொண்டு போயிட்டு தான் இன்னொருத்தவங்களுக்கு செல் பண்றாங்க. ஜஸ்ட் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்லைடோட இந்த சின்ன சின்ன கண்டென்ட் முடியுது. அடுத்ததா ஒரு முக்கியமான கண்டென்ட் உள்ள போக போறோம். இது பென்ஹாமிங்கோட கூற்றை நோட் பண்ணிட்டீங்கன்னா தென் ஒரு ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஓகே, நோட் பண்ணியாச்சா? அடுத்தது சந்தைகளை 3 வகையா பிரிக்கிறாங்க. சந்தைகளை பொதுவா இடத்துக்கு ஏற்றார் போல, ஸோ பெரிய இடமா சின்ன இடமா, அது ஆன்லைனா ஆஃப்லைனா, ஸோ இந்த மாதிரி பொறுத்தும், நேரத்தை பொறுத்தும், நேரங்கள் பகல் நேரமா இரவு நேரமா, அதிகாலையில ஒரு சிலர் எல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணியும் போட்டிக்கு ஏற்றார் போல. ஸோ போட்டிக்கு அப்படின்னா இப்போ பூக்கடைகள்லாம் இருக்கு இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு பூக்கள் நிறையவே இருக்கும். ஆனா அதுல வந்து எப்படி விற்கிறாங்க, எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணி சந்தைகளை நிறைய பிரிக்கலாம். அதுல இடத்தோட அடிப்படையில 3 சந்தைகளை பிரிக்கிறாங்க. அதுல ஒண்ணு உள்ளூர் சந்தைகள், தேசிய சந்தை, தென் சர்வதேச சந்தை. உள்ளூர் சந்தைகளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த பகுதிகளில் அன்றாட தேவைகளுக்காக பயன்படுத்துற பொருட்கள் எல்லாமே உள்ளூர் சந்தைகளை கிடைக்கும் இல்லையா. ஸோ இது உள்ளூர் சந்தை. இதுவே தேசிய சந்தை அப்படிங்கிறப்போ இங்கிருந்து ஒரு பொருளை நான் தயாரிச்சு வேற ஒரு மாநிலத்திலேயோ வேற ஒரு பகுதிகளிலேயோ உள்ள மக்களுமே கொண்டு போயிட்டு யூஸ் பண்ற அளவுக்கு நாடு முழுவதும் ஒரு சந்தை வியாபாரம் இருக்கு இல்லையா. இதுதான் தேசிய சந்தை அப்படின்னு சொல்றாங்க. இதுவே சர்வதேச சந்தை அப்படின்னா, இதுல எடுத்துக்காட்டுக்கு இங்க பாருங்க, எஃகு, பருத்தி, சர்க்கரை, தேநீர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுல காஃபி தூள், டீ தூள், இது எல்லாமே நம்ம லோக்கல்ல மட்டுமே பயன்படுத்துறது கிடையாது, ஃபாரினர்ஸ்க்கு எக்ஸ்போர்ட்டுமே பண்றோம். ஸோ இந்த ஆக்சுவலா இந்த புடவைகளுமே நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த ஜவுளி கடைகள் எல்லாமே இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராடக்ட் எல்லாமே எக்ஸ்போர்ட் தான் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் யாரும் அதிகமா சேல் பண்றதே கிடையாது, சரிங்களா. ஸோ அதுவுமே இங்க சர்வதேச சந்தையில தான் வரும். ஸோ இப்படி சந்தைகளை இடத்தோட அடிப்படையில 3 வகையா பிரிக்கிறாங்க. அதே போல சந்தைகளை காலத்துக்கு ஏற்றார் போல குறுகிய கால சந்தைகள், நீண்ட கால சந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரிக்கலாம். இந்த குறுகிய கால சந்தை இருக்கு இல்லையா, இந்த குறுகிய கால சந்தைகள்ல தான் காய்கறிகள், பூக்கள், அதே போல இந்த இறைச்சிகள், மீன் வியாபாரம் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இங்க தான் வரும். அதாவது ஒரு பொருளை குறுகிய காலத்துல அதை சேல் பண்ணணும், அதுக்கு மேல போச்சுன்னா அது கெட்டு போகும். ஸோ அன்னன்னைக்கு தேவைக்கு அன்னன்ன பொருட்களை வாங்குற மாதிரி இருக்க சந்தைகள் எல்லாமே குறுகிய சந்தைகளாகவும், அதே போல இந்த கார் விற்கிறது, வீடு, லேண்டு, இந்த மாதிரியான பொருட்கள், அதே போல மொபைல், லேப்டாப், டிவி, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நீண்ட கால சந்தை. நீங்க எப்போ போனாலும் அதை வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இந்த சந்தைகளில் உள்ள வேறுபாடு. ஓகே, இப்போதான் நம்ம ஒரு முக்கியமான கிளாஸுக்குள்ள நுழையிறோம். எக்கனாமிக்ஸ் பிளான், பொருளாதார திட்டம். பொருளாதார திட்டமிடல்னு கூட இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. எந்த ஒரு நாடுமே ஒரு பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு திட்டம் அப்படிங்கிறது வேணும். அவங்களுக்கு மட்டும் கிடையாது. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு பிளான் இருக்கணும் இல்லையா. சோ ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன், இன்னைக்கு நான் இதுதான் உங்களுக்கு எடுக்க போறேன் அப்படிங்கிறது எனக்கு பிளானே இல்லாம நான் எதையுமே பண்ண முடியாது இல்லையா. இப்ப நான் இன்னைக்கு இதான் எடுக்க போறேங்கிறது தெரிஞ்சதால நான் இந்த ஸ்லைடு போட்டிருக்கேன். இல்ல எனக்கு இது தெரியல அப்படின்னா நான் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு திட்டம் அப்படிங்கிறது, திட்டமிடல் அப்படிங்கிறது இதுக்குள்ள வாழ்க்கையில எல்லா இடத்துக்குமே ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதே போலதான் இந்த ஒரு நாடு ஒரு பணக்கார நாடா மாறதுக்கும் பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைய நாடா மாறுறதுக்கும் ஒரு தனி மனிதனோட தலா வருமானம் உயர்றதுக்கு இது எல்லா விதத்திலுமே இந்த பொருளாதார திட்டமிடல் ஒரு முக்கியமான பங்கை வகிக்குது. சரிங்களா. இந்த திட்டமிடுதலை முதலா எங்க இருந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சோவியத் ரஷ்யாவில இருந்து, இன்னைக்கு ரஷ்யாவுக்கு முன்னாடி உள்ள ரஷ்யாவில இருந்து தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா இது எப்போ அப்படின்னா 1917 ரஷ்யாவில் ஒரு புரட்சி நடந்திருக்கும். 1917 இது வந்து முதல் உலக போர் நடந்த டைம்ல. ஸோ அந்த இடத்துல நடந்துட்டு இருந்தப்போ 17-18 காலத்துல இருந்து 1921 வரைக்கும் ரஷ்யாவில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட போர் நடந்துட்டு இருக்கும் அவங்களுக்குள்ளவே. ஸோ மக்களுக்கு தேவைகள் என்னென்ன தேவைகள் வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள போர்கள் நடந்திருக்கும், சரிங்களா. ஸோ அந்த இடத்துல அதுல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு பொருளாதார கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
பொருளாதார கொள்கை. ஸோ இந்த பொருளாதார கொள்கை 1921 இருந்து 24 வரைக்கும் நடைமுறையில் இருந்தது. ஸோ இந்த 3 வருஷம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க மக்களுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும், எது பொருளாதாரத்துக்கு முக்கியமான தேவைகள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதுக்காக ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணி, அதுக்குன்னு தனியா ஒரு டீம் அமைச்சு அதை வந்து கைட் பண்றதுக்கும், ஃபாலோ பண்றதுக்கும், இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் அந்த பிளானை அவங்க செயல்படுத்துறாங்க. இந்த 3 வருஷத்துல இவங்க பண்ண ஒரு டெமோ பிளான் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுது. அடுத்ததா என்ன பண்றாங்கன்னா, 1924ல ஸ்டார்ட் பண்ணி 28 வரைக்கும் ரிசர்ச் பண்ணி, அந்த ரிசர்ச் எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆனதால 28ல ஒரு 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வராங்க. அதுதான் 5 இயர் பிளான். இது ஃபர்ஸ்ட் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? சோவியத் ரஷ்யாவில், இங்க இல்ல. சரிங்களா? ஸோ இந்த 1928ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களோட முதல் 5 ஆண்டு திட்டத்தை 1928ல தான் 5 இயர் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுவுமே அவங்க எதிர்பார்த்தது மாதிரியே என்னென்ன தேவைகள்லாம் அவங்க பூர்த்தி அடையணும்னு எதிர்பார்த்தாங்களோ அது எல்லா தேவைகளுமே அந்த இடத்துல அவங்களுக்கு காலநிலை, சூழ்நிலை, மக்கள், பொருளாதாரம் இப்படி எல்லா விஷயங்களும் ஒரு சேர வந்ததால அவங்களால அந்த முதல் 5 ஆண்டு திட்டத்தை வெற்றிகரமா செயல்படுத்த முடிஞ்சது. ஸோ இந்த வெற்றி வந்ததும் அடுத்ததான் என்ன பண்றாங்க அப்படின்னா, சோவியத் ரஷ்யாவில் இருந்தவங்க தொழில்துறையா மாத்துறதுக்காக, சோவியத் ரஷ்யாவை ஒரு தொழில்துறை மிக்க ஒரு நாடா மாத்துறதுக்காக அடுத்த பொருளாதார கொள்கையை 5 ஆண்டு திட்டமா செயல்படுத்துறாங்க. ஸோ அந்த செயல்படுத்து கொள்கைக்கு கொண்டு வரும்போது 1930 வரைக்கும் அதை ஒரு நோக்கமா கொண்டு செயல்படுத்துறாங்க. அதே போல 1930ல சோவியத் ரஷ்யாவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, இதை ரொம்ப தீவிரமா இந்த பொருளாதார திட்டத்தை நாட்டு மக்களிடையே இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க எதிர்பார்க்காத அளவுல எதிர்பார்த்து பண்ண ஒரு திட்டம் அவங்களுக்கு அதிக அளவுல கை கொடுத்து அவங்களோட பொருளாதாரம் படிப்படியா முன்னேறிக்கிட்டே வருது. ஸோ இந்த பொருளாதாரம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களோட சோவியத் ரஷ்யாவில் வேளாண்மை துறையிலையும் தொழில்துறையிலையும் ஒரு மிகப்பெரிய வரலாறு காணாத ஒரு பொருளாதார சாதனையை அவங்களால பண்ண முடிகிற அளவுக்கு இது கொண்டு போகுது. ஸோ இது எப்படி மாறுது அப்படின்னா, அவங்க கையில இருந்து ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்திலிருந்து கட்டளை பொருளாதாரமா மாறுது. இந்த முதலாளித்துவ பொருளாதாரம் என்னங்கிறது அப்படின்னா, ஒருத்தர் மட்டுமே முடிவெடுத்து ஒருத்தர் மட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஆனா இந்த கட்டளை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது. சரிங்களா? ஸோ இதுல ஒரு சில பிரச்சனைகளுமே அங்க இருக்கு. சரிங்களா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, திட்டமிடுதல் நடக்கும்போது அதுல ஒரு குழுக்கள் இருக்கும் இல்லையா, இந்த குழுக்கள்ல ஃபண்டுன்னு ஒண்ணு கொடுத்தாதான் என்ன ஆகும், இந்த திட்டத்தை நம்மளால செயல்படுத்த முடியும் இல்லையா? இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறேன். இந்த அமௌண்ட்டை கொடுத்து இன்ன வேலை செய்யறதுக்கு நீங்க இந்த ஃபண்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்த அமௌண்ட்டை எஃபிஷியண்டா யூஸ் பண்ணி அந்த வேலையை முடிக்கிறதுக்கு தான் பயன்படுத்தணும். அது இல்லாத இந்த அமௌண்ட்ல நான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அதுல இருந்து தனிப்பட்ட முறையில் அவங்க ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு ஒரு பொய்யான கணக்கு இந்த மாதிரி ஊழல் நிறைய நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பேஸ் பண்ணி தான் இதை கொண்டு வராங்க. ஆனாலுமே இது எப்படி நடக்குது? ஒரு ஊழலற்ற நடவடிக்கையா இருந்தா மட்டும்தான், ஒரு ஊழலற்ற திட்ட செயல்முறை இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது சோவியத் ரஷ்ய மக்களோட ஒரு பெரிய தாற்பயமா இருந்திருக்கு. ஸோ அதுக்காகவே என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய சவாலாகவே இந்த ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வர்றதுல அவங்க நிறைய சிக்கல்களை அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இதுல நோட் பண்ணிக்கோங்க, ஆர்தர் லூயிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமை மிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அவசியமானது. திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமை மிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? ஆர்தர் லூயிஸ் குறிப்பிடுறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இதை நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் முக்கியம். திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமை மிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அவசியமானது. இதே ஆர்தர் லூயிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரும்பாலான வளர்ச்சி அடையாத நாடுகள்ல இன்னைக்குமே வந்து ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுறதுக்கு காரணம் இந்த ஊழல் நிறைந்த அரசாட்சி தான். ஸோ இதை அவங்களால கட்டுப்படுத்த முடியாம போனதுதான் பொருளாதாரத்துல அவங்களோட நாட்டை முன்னாடி கொண்டு வர முடியாம போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. இதனாலதான் வளர்ந்த நாடுகளை விட வளர்ந்து வரும் நாடு அதிகப்படியான சிக்கல்களை சந்திக்குது அப்படின்னு சொல்றாரு. அதே போல இந்த திட்டமிடுதலோட
ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டுல இருக்க மக்கள் தொகை. ஸோ மக்கள் தொகை அதிகமா இருந்தாலுமே இந்த திட்டமிடலை நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக யோசிக்கிறதும், ஒரு 1000 பேர் 10,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு டெவலப்மெண்ட்டை யோசிக்கிறதும் ரொம்பவுமே ஒரு சிக்கலான விஷயம் தான். ஸோ அந்த மாதிரியான சிக்கல்களை தான் மக்கள் தொகை அதிகமா உள்ள நாடுகள் சாரி மக்கள் தொகை அதிகமா இருக்க நாடுகள் இது பண்றதா அவரு சொல்றாரு. ஸோ இதுல ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த முதலாளித்துவ பொருளாதாரம், கட்டளை பொருளாதாரம். இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்ஷியல் பிளானிங் தான் இருக்கும். அதாவது ஒரு பகுதிகளில் ஒரு சார் மக்கள் மட்டுமே முன்னேறதுக்கான அறிகுறிகள் எல்லாமே இருக்கிறது தான் இந்த பார்ஷியல் பிளானிங். இதுவே வந்து ரஷ்யாவில் இந்த பார்ஷியல் பிளானிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கிலாந்து. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் முதலாளித்துவ பொருளாதாரம் ஒரு ஐஃபன் இங்கிலாந்து, சமத்துவ பொருளாதாரம் ரஷ்யா. முதலாளித்துவ பொருளாதாரம் இங்கிலாந்து, சமத்துவ பொருளாதாரம் ரஷ்யா, கலப்பு பொருளாதாரம் ஆப்வியஸா இந்தியா. பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரம், சமத்துவ பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். ஸோ முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு எடுத்துக்காட்டு இங்கிலாந்து, சமத்துவ பொருளாதாரத்துக்கு எடுத்துக்காட்டு ரஷ்யா, கலப்பு பொருளாதாரத்துக்கு எடுத்துக்காட்டு இந்தியா. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இந்த கலப்பு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுத்துறையை மட்டுமே பேஸ் பண்ணி நம்மளால டெவலப்மெண்ட்டை கொண்டு வர முடியாது. தனியார் துறைகளும் கூட இணைந்து பங்காற்றினா மட்டும்தான், தனியார் துறையோட பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த பொருளாதாரத்தை உயர்நிலைக்கு கொண்டு போக முடியும், அந்த உச்சத்தை அடைய முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்திய அரசாங்கத்தால கலப்பு பொருளாதாரம் கடைபிடிக்கப்படுது. இருந்தாலும் இல்லைனாலுமே அதுதான் ஒரு பெஸ்ட் வேவும் கூட. ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னா அப்போ மற்ற வேலைகளை யாரும் பார்க்க முடியாது. ஸோ தனியார் அரசாங்கத்திலையும் வேலை பார்த்தா மட்டும்தான் இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க முடியும் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு முழுமையான நம்பிக்கை. ஸோ இதுல வரும்போதுதான் இந்த திட்டமிடுதலை 4 வகையா பிரிக்கிறாங்க. இந்த 4 வகையை நோட் பண்ணிக்கோங்க. மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல், தூண்டுதல் மூலம் திட்டமிடல், அதாவது குறிப்பு திட்டமிடல் இல்லைன்னா சுட்டிக்காட்டும் திட்டமிடல், எது வேணாலும் நோட் பண்ணிக்கோங்க. குறிப்பு அல்லது சுட்டிக்காட்டும் திட்டமிடல். தேர்ட் ஒன். தென் ஃபோர்த் ஒன் சுழல் திட்டம் இல்லைன்னா சுழற்சி திட்டம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நோட் பண்ணியாச்சா? இதுல முதலாவதா பார்க்க போறது மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல், அதாவது சென்ட்ரலைஸ்டு பிளானிங். இந்த சென்ட்ரலைஸ்டு பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் பேர்லயே இருக்கு, எல்லா ஒரு விஷயங்களுக்கும் சென்டரா இருந்து மையமா இருந்து இதை செயல்படுத்துறது. அதுதான் யாரு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் தான் இந்த மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் ஒரு உதாரணமா நம்ம சொல்லலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதாரத்துல எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க கூடாது, அதாவது வேளாண்மைக்கு இம்பார்ட்டன்ட் அதிகம் கொடுக்கணுமா, இல்ல தொழில்துறைக்கு இம்பார்ட்டன்ட் அதிகமா கொடுக்கணுமா, இல்ல நுகர்வோர் பொருட்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்ல அதிகமான இயந்திர பொருட்களுக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இது அல்லாத மற்ற துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படிங்கிறது, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத டெசிஷன் எடுக்கிறது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ இந்த மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, மற்ற யாரையும் போயிட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வானவன்ட்டு மற்றவங்களை ஒரு கருத்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பிளானை எடுக்கிறாங்க, டெசிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அதை சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மிக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றதா இந்த மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல். இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு உதாரணத்துக்கு வேளாண்மைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது இப்போ நான் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டேன், நான் தான் ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம், நான் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டேன், ஆனால் தொழில்துறைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும், வேளாண் துறை டெவலப் ஆகிட்டு போகும், ஆனால் தொழில்துறை டவுன் ஆகிட்டே போகும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னா ஈக்குவலா ரெண்டுத்துக்கும் நான் கொடுக்கணும். ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல தான் அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே இந்திய ஒரு நாட்டோட பொருளாதாரம் அடிபடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இதுல. சரிங்களா, ஸோ இந்த 4 கீ பாயிண்ட் நோட் பண்ணியாச்சா? மையப்படுத்த திட்டமிடலுக்கு ஜஸ்ட் ஒரு ஐஃபன் போட்டு முன்னுரிமை எதற்கு அளிக்க வேண்டும் என்பதை மத்திய அரசாங்கமே முடிவு செய்யும்.
இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுல கண்டென்ட் நிறைய இருக்கும். பட் ஒரே ஐஃபன் மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் என்ன அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு பிளானிங், இதுக்கு நடுத்தரமா இருந்து இது எல்லாத்தையுமே பண்ண வேண்டியது. ஸோ இதை எதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணணும்? மத்திய அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். எந்த துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கமே முடிவு செய்யும். அனைத்து அடிப்படை பொருளாதார முடிவுகளும் அரசாங்கத்தால் எடுக்கப்படும். அனைத்து அடிப்படை பொருளாதார முடிவுகளும் மத்திய அரசாங்கத்தால், மத்திய அதிகாரத்தால் எடுக்கப்படும். நோட் பண்ணியாச்சா? அடுத்ததா தூண்டுதல் மூலம் திட்டமிடல் அல்லது தூண்டும் திட்டம். பிளானிங் பை இன்டியூஸ்மெண்ட். ஸோ இந்த தூண்டும் அப்படிங்கிறதுக்கு, இந்த தூண்டுதல் மூலம் திட்டமிடுதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிள் உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒருத்தர்கிட்ட நான் அதை கொண்டு போயிட்டு செயல்படுத்தணும் அப்படின்னா, நான் சாதாரணமாக கொண்டு போயிட்டு இப்போ நான் உனக்கு இதை வந்து கொடுக்குறேன், இந்த வேலை நீ பண்ணு அப்படின்னு சொன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. அவனும் பண்ண போறான், நானும் பண்ண போறான். இதுல எனக்கு என்ன பெனிஃபிட்? எதுவும் கிடையாது இல்லையா? ஸோ இந்த இடத்துல தான் என்ன பண்றது அப்படின்னா, இப்போ ஒரு பொதுத்துறை நிறுவனமா இருக்கு. இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னா என்ன? அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க நிறுவனங்கள் எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்கள். இதுவே தனியார் துறை நிறுவனங்கள் அவங்களோட அந்தந்த ப்ரொப்ரேட்டரோட பார்ட்னரோட டெசிஷன்ஸ் தான் இல்லையா? ஸோ இந்த தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு சில சலுகைகளை கொடுக்குறது. ஸோ நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ போன வருஷம் எல்லாமே இந்த சவுதி வரைக்கும் போயிட்டு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்க, அங்க இருந்து போயிட்டு இன்வெஸ்டர்ஸை இங்க தமிழகத்துக்கு கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்க? நான் உங்களுக்கு லேண்டு கொடுக்குறேன், அங்க பிளேஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளுமே கொடுக்குறேன், நீங்க இங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களோட பிசினஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய பேரோட முடிவுகள் கொண்டு வந்தாங்க. அதே போல அங்கங்க ஐடி பார்க் எல்லாம் கட்டினாங்க இல்லையா? ஸோ இதன் மூலியமா அரசாங்கத்துக்கு என்ன வரும்? லாபம் வரும். எதன் மூலியமா லாபம் வரும் அப்படின்னா, மனிதர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்க இளைஞர்கள் எல்லாமே வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ஸோ வேலை வாய்ப்பு அதிகரிக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல என்ன ஆகும்? தனி மனிதனோட தலா வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு தனி மனிதனோட தலா வருமானம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அங்கிருந்து அவர் மூலியமா வரிகள் வந்து அரசாங்கத்துக்கு வரும். ஸோ அந்த அரசாங்கம் என்ன பண்ணும்? வரியை வந்து அதிகப்படியா எடுத்துக்கும். ஸோ இதன் மூலியமா அவங்களோட பிளானிங் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளீட் ஆகும். ஸோ இம்ப்ளிமெண்ட் ஆகிறதா சொல்றாங்க. ஸோ இந்த தூண்டுதல் மூலமான திட்டமிடல் வந்து எங்க செயல்படாகும் அப்படின்னா, இந்த கலப்பு பொருளாதாரம் எந்தெந்த நாடுகள்ல இருக்கோ அந்த நாடுகள்ல தான் இது செயல்படுத்த முடியும். ஸோ இந்த தூண்டுதல் மூலமான திட்டமிடல் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? நம்ம தான் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்தியா தான் இந்த தூண்டுதல் மூலம் திட்டமிடுதலுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ அதே போல இங்க பாருங்க, ஒரு இங்க தனியார் துறையும் பொதுத்துறையும் இருக்கு இல்லையா? இந்த லாஸ்ட் ஒன் 4th பாயிண்ட் இருக்குல்ல, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வரி சலுகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் போன்ற தூண்டுதல்கள் மூலம் திட்டத்தின் இலக்குகளை நிறைவேற்ற தனியார் துறையில் உள்ள தொழில்களை அரசாங்கம் வற்புறுத்த வேண்டும். ஸோ இந்த தூண்டுதல் மூலமா தனியார் அரசாங்கத்துக்கு தனியார் துறையில் இருக்க நிறுவனங்களுக்கு என்ன பண்றாங்க? இவங்க நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. ஸோ இதுல ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் நடந்த இந்த ஒரு ஃபினான்ஸ் மீட்டிங்ல அவங்க ஒரு இது கொடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த தீர்மானங்கள்லயுமே ஒரு சில வரி சலுகைகள் ஒரு சில கம்பெனிஸ்க்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை எல்லாமே நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, எதுக்காக அப்படின்னா அந்த பிசினஸை டெவலப் பண்ணணும். ஸோ எதை பேஸ் பண்ணி ஒரு சில இதுக்கெல்லாம் ஒரு சில துறைகளுக்கு எல்லாமே வந்து வரியை வந்து கம்மி பண்ணிருப்பாங்க, ஒரு சில துறைகளுக்கு வரி ஏற்றிருப்பாங்க அப்படின்னா, அது எல்லாமே பேஸ்டான அதை எப்படி யூஸ் பண்றாங்க, யார் யார் யூஸ் பண்றாங்க, என்னென்ன மக்கள் யூஸ் பண்றாங்க, எந்த அளவுக்கு அதை மக்கள் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே பேஸ் பண்ணி தான் இந்த முடிவுகள் எல்லாமே எடுக்கப்படும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன்னு குறியீட்டு திட்டமிடல் அல்லது சுட்டிக்காட்டும் திட்டமிடல், இண்டிகேட்டிவ் பிளானிங். இந்த குறியீட்டு திட்டமிடலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த வாரம் ஒரு கிளாஸ் நான் எடுக்க போறேன். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல இந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணோம் இல்லையா? பாயிண்ட் எல்லாமே நம்ம இப்போ கிளாஸஸ் எடுக்க போறோம். அதுல தமிழ்ல எடுக்கணுமா இங்கிலீஷ் எடுக்குமாங்கிறத நம்ம முன்கூட்டியே கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைடை ரெடி பண்ணோம் இல்லையா? இதுதான் இந்த
குறியீட்டு திட்டமிடல். நான் ஒரு பிளான் பண்றேன். அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சோ இந்த மாதிரி நான் பண்ண போறேன். இத பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்து ஒரு முக்கிய பிரதிநிதிகளையும், அதே போல தொழில்துறையில வணிகத்துறையில இருக்க பிரதிநிதிகளை, அதாவது அங்கங்க இருப்பாங்க இல்லையா, வணிகர்களையும் தொழில்துறை அதிபர்களையும் கூப்பிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன். அந்த மீட்டிங்ல இதுதான் என்னோட பிளானிங். அடுத்த 5 வருஷத்துக்கு என்னோட அரசாங்கத்தை நான் இப்படிதான் நடத்த போறேன். இப்படிதான் நீங்க உங்களோட பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணாதான் என்ன ஆகும், அரசாங்கத்தோட வருமானம் அதிகரிக்கும். சோ அதுக்காக நீங்க இந்த பிளான் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வருது. சோ இந்த இடத்துல ஓகே நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஆனா அப்படி எக்ஸிக்யூட் பண்றதால எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற போதுதான் நம்ம அந்த தூண்டுதல் மூலம் திட்டமிடுதல பார்த்தோம் இல்லையா. சோ உங்களுக்காக நான் ஒரு சில சலுகைகள் கொடுக்குறேன். நீங்க இதை பண்ணா உங்களுக்கு ஃபேவரா நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது. இதுக்கு பேரு தான் குறியீட்டு திட்டமிடல். இதை நோட் பண்ணிக்கோங்க. அரசாங்கம் தொழில் மற்றும் வணிக பிரதிநிதிகளை அழைத்து திட்டத்தில் என்ன செய்ய முன்மொழிகிறது என்பதை முன்கூட்டியே விவாதித்தல். இதுதான் குறியீட்டு திட்டமிடல். இந்த குறியீட்டு திட்டமிடலை நோட் பண்ணிட்டா அடுத்த உள்ள கீ பாயிண்டா அவசரப்பட்டு நோட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே. ஸோ அடுத்ததா ஃபைனல் ஒன், சுழற்சி திட்டமிடல் அல்லது சுழல் திட்டம். ஸோ இந்த சுழல் திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு திட்டத்தை இந்த வருஷம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஓகேங்களா. நான் என்ன பண்றேன்னா, எனக்கு ஒரு டார்கெட் இருக்கு. இப்போ டார்கெட் என்ன, நம்ம 2 மாசத்துல 6 யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது இன்கேஸ் என்னால் முடியல, ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஒரு மந்த் கிராஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ நம்மளோட பிளான் படி ஆக்சுவலாக நம்ம இந்த யூனிட்டுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எந்த ஸ்டேஜில் நம்ம வந்திருக்கணும். ஆனால் நம்ம இன்னும் வரல. ஸோ இது என்னோட ஒரு தோல்வி. சரிங்களா. ஸோ இப்போ வரும்போது நான் ஒரு பிளான் பண்ணேன், ரெண்டு மாசத்துக்குள்ள முடிக்கணும், ஒரு கிராஷ் கோர்ஸாக போட்டு கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பிளான் பண்ணேன். ஆனால் என்னால் அந்த இடத்துல பிளானை முடிக்க முடியல. அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பிளானை நான் அடுத்த வருஷத்துக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இந்த 2 மாசம் முடிக்க முடியல, அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, நான் எங்க நான் விடுறனோ அங்க இருந்து நான் திரும்ப அடுத்த வருஷத்துக்கும் அதையே நான் கண்டினியூ பண்றேன். சோ இது என்ன பண்றேன், ரொட்டீன் மெத்தட்ல திரும்ப நான் அதை முடிக்கிறதுக்காக நான் பிளான் பண்றேன் இல்லையா. இதுக்கு பேரு தான் சுழற்சி திட்டமிடல். சோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த சுழற்சி திட்டமிடல் வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். சோ அதே போல ஒவ்வொரு வருஷமும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு பிளான் கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த பிளான் அந்த வருஷத்துல எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்னா அந்த பிளான் என்ன ஆகும், அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். இதை நோட் பண்ணிக்கோங்க. திட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் இறுதியில் திட்டத்தில் மேலும் ஒரு வருடம் சேர்ப்பதன் மூலம் இலக்குகள் நிர்ணயிக்கப்படும். நோட் பண்ணியாச்சா? ஓகே. இதை பொறுத்த வரைக்கும் இந்த மையப்படுத்த திட்டமிடலோட ஒரு பெரிய நன்மை அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த திட்டங்களை ரொம்ப வேகமா செயல்படுத்த முடியும். சரிங்களா. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்மளோட சோவியத் ரஷ்யா. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு விவசாயத்தை பேஸ் பண்ணி விவசாய பொருட்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து தொழில்துறையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து 12 ஆண்டுகளுக்குள்ளவே அவங்க ஒரு பணக்கார நாடா மாறுறாங்க, ஒரு வல்லரசு நாடா மாறுறாங்க இந்த சோவியத் ரஷ்யா. அதே போல இந்த மையப்படுத்தப்பட்ட திட்டமிடுதலோட ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா, மாநில அரசாங்கம் இருக்கு இல்லையா. சோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்தந்த மாநிலங்கள்ல அவங்களோட பொருட்கள் எல்லாமே அவங்க தான் பயன்படுத்த போறாங்க. சோ இது என்னோட ஒரு உதாரணத்துக்கு, தமிழ்நாட்டுல பொருளாதாரத்துல இருந்து ஒரு வருமானம் வருது அப்படின்னா அந்த மொத்த வருமானத்தையும் மேக்ஸிமம் லெவல்ல வந்து யாரையும் யூஸ் பண்ண போறா, மாநில அரசாங்கம் தான் யூஸ் பண்ணுது. சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்டால இப்ப தமிழகத்துல ஒரு விஷயம் நடக்குது. இதே இடத்துல நான் இந்த இடத்துல எனக்கு இருந்து ஒரு 20,000 இங்க அமௌண்ட் எனக்கு கிடைக்குது. ஆனா இதுவே பீகார்ல வந்து எனக்கு வந்து 10,000 தான் கிடைக்காது அப்படின்னா, இப்ப நான் அதை ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும், எனக்கு 15,000 டேலி ஆகணும் இல்லையா. அதனால நான் என்ன பண்றேன்னா, இங்க தமிழ்நாட்டுல இருந்து கொஞ்சம் ஃபண்ட் எடுத்து அங்க கொடுத்து அவங்களை டெவலப் பண்ண சொல்றது. ஆனா இந்த டெவலப்மெண்ட்டை என்ன பண்ண முடியல, மையப்படுத்தப்பட்ட திட்டமிடுதல்ல அதை சரிவர திட்டமிட முடியல. அதே போல இந்த தூண்டுதல் திட்டமிடுதல் இருக்கு இல்லையா, ஒரு தனித்துறை நிறுவனங்களுக்கு நிறைய வரி சலுகைகள் கொடுத்து பண்ண வைக்கிறது. சோ ஆனா இந்த வரி சலுகைகள் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு கட்டத்திலையுமே இந்த ஒரு இந்திய நாட்டுல கலப்பு பொருளாதாரத்துல இருக்க நம்ம இந்திய நாடு எல்லா விஷயத்திலுமே மக்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருந்தாலும், ஒரு சுதந்திரமா அவங்க செயல்படணும்னு நினைச்சாலுமே இந்த செயல்முறைகளை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்திய அரசாங்கத்தால அதை ஒரு தீர்மானமா நாடாளுமன்றத்துல என்ன பண்ணணும், அதை
ஒரு தீர்மானமா நிறைவேற்றணும். ஸோ அப்படி தீர்மானமா நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்க்கட்சிகளா இருந்தாலும் எல்லாருமே ஒன்று சேர்ந்து வாக்களிச்சு அந்த வாக்கு மெஜாரிட்டியா இருந்தால் மட்டும்தான் அது என்ன ஆகும்? தீர்மானமா நிறைவேறும். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம இதுலயுமே நம்ம படிப்போம் அரசியல்ல வரும்போது. இங்க இங்க வந்து இந்த தூண்டுதல் திட்டமிடுதல் இதனால தடையாகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் கொண்டு போறேன், எனக்கு ஒரு திட்டம் நான் வந்து செயல்படுத்தணும். ஆனா என்னால அந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னா என்ன ஆகும்? எனக்கு குடியரசுத் தலைவர் இந்திய அளவில் பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் வந்து அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும். இங்க ஆளுநர் ஒப்புதல் அளிக்கணும். ஆல்ரெடி நம்ம இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேசஸ் போனது இல்லையா? கிட்டத்தட்ட 10 திட்டங்களுக்கு மேல தீர்மானங்களுக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிக்காததால அதை குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கேஸ் கொடுத்தாங்க இல்லையா? சோ இதுல உச்சநீதிமன்றம் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து ஆணை பிறப்பித்ததால இங்க குடியரசுத் தலைவரோட இதுல இருந்து என்ன வந்திருக்கு ரிப்ளை வந்திருக்கும் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஒரு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம், அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஆர்டர் போடுற அதிகாரம் இருக்கா, சோ அவங்க மேல ஆதிக்கம் செலுத்துற அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, அதை சொல்லியிருப்பாங்க. அது என்ன பிரிவு அப்படிங்கறத நோட் பண்ணிட்டு வந்து நாளைக்கு கிளாஸ்ல நீங்க சொல்றீங்க. சரிங்களா? ஸோ தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அந்த கான்ட்ரவர்சி போனதுக்கப்புறம் அடுத்து பெருசா எதுவும் வந்திருக்காது. ஸோ இதுக்காக தான் சொல்றது கரண்ட் அஃபேர்ஸ் அடிக்கடி படிங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த தூண்டுதல் திட்டமிடுதல் அவ்வளவு சீக்கிரம் ஆகாது. ஒரு எதிர்க்கட்சி எதிர்ப்பு தெரிவிக்குது, ஆனா ஆளுங்கட்சி ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னா ஆளுங்கட்சியில மெம்பர்ஸ் அதிகமா இருப்பாங்க, அந்த தீர்மானம் அதிகமா நிறைவேறும். ஆனா இதுவே ஒரு சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஆளுங்கட்சியில் இருக்கவங்களே ஒரு சிலர் அதை வந்து தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து ரேர் கேஸ் தான். ஆளுங்கட்சியா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே அவங்களுக்கு தேவையான தீர்மானங்களை நிறைவேற்றாங்க. அது எங்க போயிட்டு ஹோல்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர்கிட்ட இந்திய அளவிலும், அதாவது மத்திய அரசாங்கத்திலையும் மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர்கிட்டையும் இது பெண்டிங்ல இருக்கும். ஸோ இதுலயுமே வந்து ஒரு சிலது என்ன அப்படின்னா, நம்மளோட அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், நம்மளோட ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ மறுபரிசீலனை செய்யறதுக்கு ஆர்டர் போறதுக்கு தான் உத்தரவு இருக்கே தவிர அதை ரிஜெக்ட் பண்றதுக்கு எந்த ஒரு இடத்துலையும் அவங்க 2 பேருக்குமே உரிமை கிடையாது. அது இப்ப வரைக்குமே ஒரு பெரிய பேசு பொருளா இருந்தாலுமே நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, அரசியலமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் அது ஒரு இத்தனை மெம்பரால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால கொண்டு வந்து தீர்மானமா நிறைவேற்றி கொண்டு வர ஒரு தீர்மானத்தை ஆளுநராலேயோ குடியரசுத் தலைவராலேயோ அதை நிறுத்தி வைக்க முடியாதுங்கிற அளவுக்கு வரும். ஸோ இதனாலையுமே ஒரு காரணத்தால இந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இது பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குது அப்படின்னு இந்த தூண்டல் திட்டமிட்டதோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேக் பாயிண்டா இதை சொல்றாங்க. அடுத்ததா இப்ப இங்க நோட் பண்ணுங்க, இந்த பொருளாதார திட்டமிடுதலை பொதுவா 3 பிரிவா பிரிக்கலாம். இதுதான் இதுல ஆர்டர் மாறி இருக்கு. இத குறுகிய கால திட்டங்கள், இடைக்கால திட்டங்கள், முன்னோக்கு திட்டங்கள், இப்படி 3 வகையா பிரிங்க. சோ இந்த குறுகிய கால திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1 இயர்ல 1 வருடம். சோ இதுதான் குறுகிய கால திட்டம். இடைக்கால திட்டத்தோட ஆண்டை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள். அப்போ முன்னோக்கு திட்டம் அல்லது தொலைநோக்கு திட்டம் 20 இருந்து 25 ஆண்டுகள். ஸோ ஆல்ரெடி நம்மளோட பிரதமர் சொல்லியிருப்பார் இல்லையா, 2030 சொல்லியிருப்பாரு. 2030 வந்து நான் கார்பன் டை ஆக்சைடு இல்லாத ஒரு நாடா நான் மாற்றுவேன், பொல்யூஷன் இல்லாத நாடா மாற்றுவேன். 2070 ஒரு எரிசக்திக்கு எந்த ஒரு அமைப்புகளையும் சாராத, எந்த ஒரு நாடுகளையும் எதிர்பார்க்காத தண்ணீர் அடைந்த நாடா மாற்றுவேன். இப்படி எல்லாம் வந்து ஒரு திட்டங்கள் அறிவிக்கிறாங்க இல்லையா. ஆக்சுவலா 2070 வரைக்கும் ஆட்சிகள் எத்தனையோ ஆட்சிகள் மாறலாம். ஆனா அவங்க ஒரு குறிப்பிட்ட தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து இலக்கா நிர்ணயிக்கிறாங்க இல்லையா, அது வந்து அடுத்த ஆட்சியுமே அதை வந்து ஃபாலோ பண்ணும், அது யாரா இருந்தாலும். ஸோ இதுதான் ஒரு தொலைநோக்கு பார்வையில பண்றது அப்படின்னு சொல்றது முன்னோக்கு திட்டங்கள். இந்த இடைக்கால திட்டங்கள் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள். ஒரு 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது யாரோடது, ஒரு எலெக்ஷன் பீரியட் இல்லையா. இந்த எலெக்ஷன் பீரியட்ல இந்த 5 வருஷத்துல நான் என்னென்ன பண்ண போறேன் அப்படிங்கிற திட்டங்களை குறிக்கிறதா இந்த இடைக்கால திட்டங்கள். குறுகிய கால திட்டங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது இம்ப்ளிமெண்டேஷனை அந்தந்த பகுதிகளில் கொண்டு வரது தான் இந்த குறுகிய கால திட்டங்கள். சரிங்களா. ஆக்சுவலா நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கீழே உள்ள பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ உண்மையாவே பார்த்தோம்னா நம்மளோட 5 ஆண்டு திட்டங்கள் எதை பேஸ்ல வரும், இந்த 3 பொருளாதார திட்டத்துல இடைக்கால திட்டத்துல பிரிவு வரும் இல்லையா. ஆனா நம்மளோட 5 ஆண்டு திட்டங்களை 5 வருஷத்துக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லை. ஒவ்வொரு வருஷமும் அதோட டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம். அதுதான் வந்து இந்த எதுக்கு பேஸ்ல வரும்னா, இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அதில் ஆட் பண்ணி கொண்டு போகும் இல்லையா. ஸோ இந்த திட்டத்தில் தான் இது வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 5 வருஷத்துக்கு நான் ஒரு பிளானை போடுறேன். அதை 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமா பிரிக்கிறேன். இந்த வருஷத்தில் நான் இவ்வளோ ரீச் ஆகணும், அடுத்த வருஷத்தில் நான் இவ்வளோ ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கும் அந்த திட்டத்தை நான் ஸ்பிட் பண்ணி அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறேன். இன்கேஸ் நான் இந்த வருஷத்துக்கு நான் ஒரு டார்கெட் வச்சு அதை நான் அச்சீவ் பண்ண முடியலன்னா அதை அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த வருஷத்துக்கு நான் அதை ஆட் ஆன் பண்ணுறேன். சரிங்களா. இப்படிதான் ஒவ்வொரு திட்டமிடுதலும் கண்டினியூ ஆகிட்டு வருது. ஸோ இதுதான் இந்த 3 திட்டங்கள். பொருளாதார திட்டத்தை நோட் பண்ணிட்டேன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப். ஓகே ஃபைன். ஓகே, இந்தியாவில் திட்டமிடுதலோட பரிணாமம். ஸோ இதை முதலா
திட்டமிடுதல் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ஆணையம் 1950 அமைக்கப்பட்டது. ஆனா அதுக்கு முன்னாடி 1934 முதலா விஸ்வேஸ்வர ஐயரோட ஒரு நூல் வெளியிடப்படுது. 1934 விஸ்வேஸ்வர ஐயர், சாரி அவரோட நேம் வந்து விஸ்வேஸ்வர ஐயா. விஸ்வேஸ்வர ஐயர், சரிங்களா? இவரோட நூல் தான் 1934 வெளியிடப்படுது. அந்த நூலோட பேரு திட்டமிடப்பட்ட பொருளாதாரம். திட்டமிட்ட பொருளாதாரம், தி பிளான்டு எக்கனாமி. திட்டமிட்ட பொருளாதாரம், தி பிளான்டு எக்கனாமி. ஸோ இந்த நூல்ல இருந்து தான் திட்டங்கள் ஆரம்பமாகுது. இந்த 1950க்கு முன்னாடியே இந்திய தேசிய காங்கிரஸால 1938 ஒரு இந்திய திட்ட ஆணையம் அமைக்கப்படுது. இது வந்து ட்ரையல் மாதிரிக்காக இந்திய திட்ட ஆணையம் 1938 ஜவஹர்லால் நேரு அவர்களோட தலைமையில முதலா ஆரம்பிக்கப்படுது. ஆயிரத்தி 1944 பாம்பே திட்டம். இந்த பாம்பே திட்டம் எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு தொழில் அதிபர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பாம்பே திட்டம். இதுல இறக்குமதி, ஏற்றுமதி, தொழில்மயமாக்கல், மாநிலத்தோட பொருளாதாரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றது, இன்க்ரீஸ் பண்றது, அதே போல பொருளாதாரத்துல மாநிலத்தோட தலையீடுகள், இப்படி ஒரு சில முக்கிய அம்சங்களை கொண்டுதான் இந்த பாம்பே திட்டம் செயல்படுத்தப்படுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுல யாரெல்லாம் இந்த பாம்பே திட்டத்தில் முக்கியமான பீப்புளா இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட ஜேஆர்டி டாடா, ஜிடி பிர்லா, புருஷோத்தம் தாஸ் தாகூர் தாஸ், கஸ்தூரிபாய் லால்பாய், அர்தேஷிர் தலால், லாலா ஸ்ரீராம், ஜான் மேத்தாய், ஏடி ஷெராப். ஸோ இந்த மாதிரியான தொழிலதிபர்கள் மூலமா தான் இந்த திட்டம் கொண்டு வரப்படுது. ஆனா இந்த பாம்பே கமிஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாம்பே திட்டத்தை 1938 கொண்டு வந்த இந்த இந்திய திட்ட ஆணையம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனாலுமே இவங்க அக்செப்ட் பண்ணாத பட்சத்திலுமே தனியார் துறை நிறுவனங்கள்ல மேக்சிமம் எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்குள்ளாரவே இதை கொண்டு போயிட்டு செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் என்ன ஆகுறாங்க அப்படின்னா இந்த பாம்பே திட்டத்தை கைவிடுறாங்க. ஸோ இது கரெக்டாக 1944 இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருந்த டைம் இல்லையா. ஸோ இந்த இரண்டாம் உலக போர் காரணத்தால இந்த இடத்துல எங்க வந்து இதுக்கு அகைன்ஸ்டா தனியார் துறை வந்து ஒரு பெரிய அளவில் வளர்ந்து ஆப்போசிட்டா எங்க வளர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால என்ன பண்றாங்கன்னா இந்த பாம்பே திட்டத்தை கைவிடுறாங்க. ஸோ 1934 விஸ்வேஸ்வர ஐயர் வந்து ஒரு திட்டமிட்ட பொருளாதாரத்தை வெளியிடறாரு இல்லையா. இந்த நூலை பொறுத்த வரைக்கும் அவர் இதுல முக்கியமான அம்சங்களை ஒரு சிலதை குறிப்பிடுறாரு. அதுல தொழில்மயமாக்கல், நாடு முழுவதும் தொழிற்சாலைகளை அதிகமா உருவாக்கி அதன் மூலயமா நாட்டில் உள்ள
வேலை இல்லாத நிலைமையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதே போல உள்கட்டமைப்பு மேம்பாடு, இந்த நீர்ப்பாசனம், மின்சார உற்பத்தி, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, இந்த மாதிரியான துறைகள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காக ஒரு முக்கிய அம்சத்தை தெரிவிக்கிறார். அதே போல எல்லாமே வந்து அந்த இதுல பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் நகரங்கள்ல மட்டுமே தான் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணதால இவர் விஸ்வேஸ்வரய்யர் என்ன பண்றாருன்னா அவரோட பொருளாதாரத்துல கிராமப்புறங்களுக்கு என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும், கிராமப்புறத்தோட கட்டமைப்பை மாற்றணும், அதுல நவீன தொழில்நுட்பங்களை கிராமங்களுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அடுத்ததா கல்வி வசதிகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ எல்லா பகுதிகளிலுமே எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றாரு. அதே போல பொருளாதாரத்தை திட்டமிடணும். ஸோ ஒரு வரைபடத்தை அவரு குறிப்பிட்டாரு. ஸோ இந்த வரைபடம் மூலமா என்னென்ன பகுதிகளில் இப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை அவர் வரைஞ்சு அதை கொடுக்குறாரு. ஸோ இதன் மூலமா தான் விஸ்வேஸ்வரய்யர் மிகப்பெரிய ஆளா மாறுறாரு. ஸோ இதனாலதான் அவர் இந்தியாவின் பொருளாதார திட்டமிடுதலுக்கான முதல் நபரா விஸ்வேஸ்வரய்யரை குறிப்பிடுறோம். நோட் பண்ணியாச்சா? ஆயிரத்தி 1944 இந்த பாம்பே திட்டத்துக்கு அடுத்தது 1945 ஏஎன் ராயோட மகள் ஏஎன் ராய் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ஒரு மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வெளியிடுறாரு. 1945 ஏஎன் ராய் என்ன பண்றாரு, அவர் ஒரு திட்டத்தை வெளியிடுறாரு. அந்த திட்டத்தோட பேரு மக்கள் திட்டம். ஓகே, மக்கள் திட்டம் 1945 இதுல வந்து என்னென்ன அம்சங்களை கொண்டிருக்காரு அப்படின்னா விவசாயத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் அளிக்கணும், தென் அதுக்கு அடுத்தது அதை சார்ந்து இருக்க தொழில்துறை நிறுவனங்களுக்கு அதுக்கு அடுத்த முக்கியத்துவம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் திட்டத்தை கொண்டு வர்றாரு. ஸ்லைட்ல அடுத்து ஸ்பேஸ் இல்லையா? 1945 அடுத்து 1946 எல்என் அகர்வால் நாராயணன் சரிங்களா, இவர் ஒரு திட்டத்தை கொண்டு வராரு, அதுதான் காந்திய திட்டம். 1946 எல்என் அகர்வால் நாராயணன் காந்திய திட்டம். இந்த திட்டங்களை நோட் பண்ணிக்கோங்க. 1934 விஸ்வேஸ்வரய்யர் திட்டமிட்ட பொருளாதார மூலம் வெளியிடுறாரு. இதன் மூலமா அவரோட திட்டங்களை அனௌன்ஸ் பண்றாரு. 1938 இந்திய திட்ட ஆணையம் டெம்பரரியா ஒன்னு ஓபன் பண்றாரு. அதுவும் யார் ஓபன் பண்றது, ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் ஓபன் பண்றாரு. அப்போதைக்கு அவர் தான் காங்கிரஸோட தலைவர். அடுத்ததா 1944 பாம்பே திட்டம் ஓபன் ஆகுது. 1945 ஏஎன் ராய் மூலமா மக்கள் திட்டம் ஓபன் ஆகுது. 1946 எல்என் அகர்வால் நாராயணன் காந்திய திட்டத்தை ஓபன் பண்றாரு. இந்த காந்திய திட்டம் எதுக்காக அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே கலாச்சாரத்தை உயர்த்துறது. அவங்களோட கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த கலாச்சாரத்தை டெவலப் பண்றது, அதே போல கிராமத்துல தொழில்துறைகளை இம்ப்ளிமெண்ட் பண்றது, கிராமப்புற தொழில்கள் இருக்கு இல்லையா, அந்த தொழில்களை முன்னேறதும் தொழில்துறையில கிராமப்புறங்களை ஈடுபடுத்துறதும் தான் இதோட நோக்கம். அதே போல குடிசை தொழில்கள், கதர் தொழில்கள் இருக்கு இல்லையா, காந்தியடிகளோட இதான கதர் அணிந்தார் இல்லையா, அதுக்கு அடுத்துதான் என்னாச்சு, அந்த கதர் துறையே மிகப்பெரிய அளவுல வளர்ந்தது இல்லையா. ஸோ அதே கான்செப்ட்ல தான் இங்கேயும் குடிசை தொழில்கள், கிராமப்புற தொழில்கள், கதர் தொழில்கள், அடுத்தது கிராமங்களோட இந்தியாவோட கலாச்சாரங்களை உயர்நிலை கொண்டு வருது. ஸோ இப்படி ஒரு சில முக்கியமான திட்டங்களை முன் வச்சுதான் இந்த காந்திய திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அடுத்ததா பிளானிங் கமிஷன், பிளானிங் இன் இந்தியா, இந்தியாவில் திட்டமிடுதலின் பரிணாமம் மற்றும் நோக்கங்கள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 1950 இந்த இந்திய திட்ட ஆணையம் இது வந்து ஒரு டெம்பரரி ஆணையம் தான் சரிங்களா, இது வந்து இது நிரந்தரம் கிடையாது. அடுத்ததா 1950 சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு ஆணையம் அமைக்கப்படுது, அதுதான் இந்திய தேசிய திட்டக்குழு. இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா திட்டக்குழு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை தேசிய திட்டக்குழு ஒரு குழு அமைக்கப்படுது. எப்ப அமைக்கப்படுது, 1950. ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நாட்டின் வளங்களை மிகவும் திறம்பட மற்றும் சீரான முறையில் பயன்படுத்துவதற்கான திட்டங்களை வகுப்பது. நாட்டின் வளங்களை மிகவும் திறம்பட மற்றும் சீரான முறையில் பயன்படுத்துவதற்கான திட்டத்தை வகுப்பது.
ஸோ முதலா 1950ல பிளானிங் கமிஷன் வந்து அமைக்கிறாங்க. இந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா முதல் ஒரு 5 ஆண்டு திட்டத்தை அமுல்படுத்த பிளான் பண்றாங்க. இந்த முதல் 5 ஆண்டு திட்டம் அதே போல இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த 5 ஆண்டு திட்டம் எங்க இருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சோவியத் ரஷ்யா. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சோவியத் ரஷ்யாவில இருந்து தான் இந்த 5 ஆண்டு திட்டம் காப்பி பேஸ்ட் பண்ணிருப்பாங்க. முதல் 5 ஆண்டு திட்டம் 1951ல இருந்து 56. இந்த இடத்துல நீங்க 5 ஆண்டு திட்டத்தோட இயரை நோட் பண்ண வேண்டியதில்லை. கண்டினியூஸா நான் ஒரு 5 ஆண்டு திட்டங்களோட ஸ்லைடு கொடுக்குறேன், அந்த இடத்துல நோட் பண்ணா போதும். ஸோ இதுதான் முக்கியமான நோக்கம். என்ன, நாட்டோட வளத்தை ஒரு திறம்பட செயல்பட்டு அதை சீரான முறையில் யூஸ் பண்ணி திட்டத்தை வகுத்து நாட்டோட பொருளாதாரத்தை முன்னேற்றுறது தான் இந்த தேசிய திட்டக்குழுவோட ஒரு பிளான். சரிங்களா? இந்த திட்டக்குழுவோட நோக்கம் மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது. ஸோ இந்த 5 ஆண்டு திட்டங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உற்பத்தியை அதிகரிக்குது. அது வேளாண் துறையா இருந்தாலும் சரி, தொழில் துறையா இருந்தாலும் சரி, அதில் உள்ள உற்பத்தியை அதிகரிக்கிறது. ஸோ உற்பத்தி அதிகரிக்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அதை வியாபாரம் பண்ணுவோம். ஸோ அதை விற்பனை பண்ணும்போது அதன் மூலயமா பொருள் ஈட்டப்படும். அதனால ஒவ்வொரு தனி மனிதனோட தலா வருமானம் அதிகமாகும். இதன் மூலயமா நாட்டோட பொருளாதாரம் முன்னேறும். ஸோ இந்த பொருளாதாரம் வந்து நாட்டில் இருக்க எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்காக பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த திட்டமிடுதலோட தேசிய திட்டக்குழு செயல்படணும் அப்படின்றது அவங்களோட நோக்கம். ஸோ இவங்களோட குறிக்கோளா ஒரு 5 குறிக்கோள்கள் இருக்கு. அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறத அப்படியே நோட் பண்ணுங்க. தேசிய வருமானத்தை உயர்த்துவது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான வளர்ச்சி நோக்கம், நாட்டோட வருமானத்தை உயர்த்துறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் முதலீட்டை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அதிகரிக்கிறது. ஸோ ஆல்ரெடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் போது பொருட்களோட உற்பத்தி அதிகரிச்சுன்னா அதோட சேல் அதிகமாகும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தலா வருமானம் அதிகரிக்கும், நாட்டோட பொருளாதாரம் டெவலப் ஆகிட்டே போகும். அதே போல வருமானம் மற்றும் செல்வத்தின் விநியோகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா ஒரு வருமானம் இருக்கு. ஸோ நான் ஒரு வருமானம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு 50,000 வாங்கிட்டு இருக்கேன் சேலரி அப்படின்னா எனக்கு கூட வேலை பார்க்குறோம் 20,000 தான் வாங்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ என்னோட செலவுகளும் அவனோட செலவுகளும் சமம் இல்லை இல்லையா? ஸோ அதனால இது என்ன பண்றாங்க, ஒருத்தங்கிட்டயே போயிட்டு பொருளாதாரம் அதிகமாக குவியறதை நிறுத்தி சமமான அளவுல எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய விதத்துல இந்த திட்டமிடுதல் நாட்டுல பொருளாதாரத்தை உயரத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. வருமானம் மற்றும் செல்வத்தின் விநியோகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல் மற்றும் வளங்களின் மீது பொருளாதார அதிகாரத்தின் குவிப்பை குறைத்தல். அடுத்தது வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல். தென் ஃபைனல் ஒன் விவசாயம், உற்பத்தி தொழில் மற்றும் பணத்தின் சமநிலை ஆகியவற்றில் உள்ள தடைகளை நீக்குதல். ஸோ ஸோ இந்த மூலதன பொருட்கள்லாம் நமக்கு அதிகமாக தேவை இல்லையா? மூலதன பொருட்கள் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், பொருட்களோட உற்பத்தியை அதிகரிக்க முடியும். ஸோ இந்த உற்பத்தியில நமக்கு மூலதன பொருட்கள் கிடைக்கிறதுக்கான தடையை நிற்கிறது. ஸோ ஒரு கணிசமான அளவில் நீங்கள் இப்போ போய் மார்க்கெட்டில் போயிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு பொருளை நீங்கள் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சா மட்டும் தான் உங்களால் ஃப்ரீக்வெண்ட்டாக பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஸோ அதனால விவசாயத்தை வந்து பெருக்கிறது, உற்பத்தி தொழில் அதாவது தொழில் துறையில மேனுஃபேக்சரிங்கை இன்க்ரீஸ் பண்றது, அதே போல பணத்தோட சமநிலை. ஸோ இதுல இருக்க தடைகள் எல்லாத்தையும் நீக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு முக்கியமான 5 திட்டங்கள் தான் இந்த திட்டக்குழுவோட முக்கியமான நோக்கங்களா இருக்கு. நோட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப். ஓகே, இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இது எதுவும் நோட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த விவசாயத்தோட உற்பத்தியை அதிகரிக்கிறதா, உணவு தானியங்கள்ல தன்னிறைவு அடைகிறது தான் இவங்களோட முக்கியமான நோக்கமா இருக்கு. ஸோ விவசாயத்துறையில ஆல்ரெடி வந்து பட்டியலில் இருக்க நாடுகள்ல நம்மளோட நாடும் ஒரு பகுதிகளில் இருக்கு. அது வந்து எங்கேயோ பின்னாடி கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ இப்போ கூட இந்த வருஷத்தோட போன வருஷத்தோட இதைப்படியுமே நம்ம பின்னோக்கி போயிருக்கோம். ஸோ இந்த இதுல பட்டினி மக்களோட அதிகரிப்புல, வறுமையோட அதிகரிப்புல இருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம உணவு தானியங்களோட உற்பத்தியில தன்னிறைவு அடையிறது கிடையாது. ஸோ இது ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்டர்னல் ஃபேக்டராலுமே அது வந்து இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்பரான வழியில் அது இம்ப்ளிமெண்ட் ஆகல அப்படிங்கிறது. ஸோ இருந்தாலும் இந்த விவசாயத்துறையில நம்ம இன்னுமே தன்னிறைவு அடையல. அதே போல தொழில் துறையில அடிப்படை தொழிலுக்கும் கனரக தொழிலுக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது. அதே போல வெளிநாடு வர்த்தக துறையில அவங்களுக்கு தேவையான சமநிலையை கொடுத்து இந்தியாவோட திட்டமிடுதல் வந்து எப்படி இருக்கணும், மேக்சிமம் வந்து நம்மளோட உள்நாட்டிலிருந்தே உற்பத்தி செய்யற பொருட்கள் இருந்து மூலப்பொருட்கள் எல்லாமே இங்கிருந்து வாங்கி இங்கிருந்து எடுத்து நமக்குள்ளவே வந்து ஓப்பன் பண்றது. ஸோ அப்படி நம்ம உள்நாட்டு
இதை வச்சு உள்நாட்டு பொருள்களை வச்சே தயாரிச்ச ஒரு கப்பல் படை ஆயுதம் தான் என்னது, இந்த பேர் என்ன, கமெண்ட்ல சொல்லுங்க. விவசாயத்துறையில நம்ம யூஸ் பண்ற INS விக்ராந்த். ஸோ இதுதான், இது ஒரு தனித்துவமான ஒரு கப்பல். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க, நம்மளோட இந்தியாவோட திட்டமிடுதல் மகளநோபிஸோட உத்தியை தான் கடைபிடிக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்திய திட்டமிடுதலில் பின்பற்றப்படும் உத்தி, அதாவது பிளானு, ஸோ இந்த மகளநோபிஸ் பிளான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவோட 2வது 5 திட்டம். ஸோ இதுல ஒரு பேராசிரியரான பிரசாந்த சந்திர மகளநோபிஸால முன்மொழியப்பட்டதுதான் இந்த 5 திட்டம், 2வது 5 திட்டம். ஸோ இந்த 5 திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பொருள்களே, அதாவது முதலீட்டு பொருட்களுக்கு முன்னுரிமை அளித்ததால இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிக்கு இது ரொம்பவே முக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதனால இவரை தான் என்ன சொல்றாங்க, இந்திய திட்டமிடுதலோட உத்திகளை, இவரோட உத்திகளை தான் இப்போ வரைக்குமே கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமா பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட பொருளாதாரத்தை தொழில்மயமாக்குறது, கனரக தொழில்களை வளர்க்கறது, அதே போல பொருளாதார வளர்ச்சியை விரிவுபடுத்துறது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா டெவலப்மெண்ட்டை கொண்டு வர்றது. இங்க பாருங்க, விரைவான தொழில்மயமாக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதே போல இந்த உற்பத்தி துறையில பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமான பகுதிகளில் தான் இந்த தொழில்துறை வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுல ஒண்ணுதான் மும்பை, கல்கட்டா மற்றும் சென்னை. ஸோ இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இது. ஏன்னா மற்ற பகுதிகளை விட சென்னை பகுதிகளில் வந்தாரை வாழ இருக்கும் சென்னை இன்னைக்கு வரைக்கும் ஏன் சொல்றாங்க அப்படின்னா அங்க பல்வேறு தரப்பட்ட தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கு, வேலை வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதனாலதான் யார் வந்தாலுமே அந்த இடத்துல என்ன பண்றாங்க, வேலைக்கு போய் சேர்றாங்க. அதனாலதான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்றது கிடையாது, தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் சென்னை பகுதிகளும் அதிகமா நமக்கு தொழில்துறை இருக்கிறதால அங்க எல்லாருக்குமான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இதெல்லாம் உற்பத்தி துறைகள் அதிக அளவுல 3 பகுதிகளில் தான் காணப்படுது. அது மும்பை, கொல்கத்தா மற்றும் சென்னை. பெங்களூர்லயும் இருக்கு. ஸோ பெங்களூர்ல பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் ஐட்டங்களோட உற்பத்தி தான் அங்க அதிக அளவுல காணப்படுது. ஸோ இந்த 5 திட்டங்கள் எல்லாமே வறுமை மற்றும் வேலையின்மையில தான் முக்கியத்துவம் செலுத்துறாங்க. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே வறுமையை நீக்கி ஒரு சாதாரண மனுஷங்களா இருந்தாலும் குழந்தைகள், பெண்கள், இப்படி எல்லாருமே அவங்களோட நிலைமையை வந்து பொருளாதார நிலைமையை உயர்த்துறதுக்காக இந்த திட்டங்கள் வந்து போராடும். ஸோ அதுக்காக தான் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ஒரு தனிநபரோட வருமானத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது இப்ப நான் சம்பாதிக்கிறேன், என்னோட வாழ்க்கை தரம், நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், நான் எப்படி சாப்பிடணும், நான் எப்படி வளரணும், எப்படி நான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே என்னோட வருமானத்தை பேஸ் பண்ணி தான் அமையும். ஸோ அதனாலதான் சொல்றாங்க ஒரு தனிநபரோட வருமானத்தை பேஸ் பண்ணி தான் இந்த வாழ்க்கை தரம் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் ஒரு இந்த திட்டங்கள் எல்லாமே வறுமை நீக்கலோட பிரச்சனையை வந்து ஒரு ஒருங்கிணைந்த பகுதியா சேர்த்து ஒரு வேலை வாய்ப்பா கொடுத்தா என்ன ஆகும், ஒரு தனி மனிதனுக்கு தேவையான பணம் எல்லாமே வரும். சரிங்களா? ஸோ அப்போதைக்கு அவங்க கருதுனது என்ன அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு உண்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இருக்கிறதுக்கு இடம், அதே போல உடுத்துறதுக்கு உடை. ஸோ இது 3 தான் ஒரு முக்கியமான அங்கமா அந்த பழைய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே கருதப்படுது. ஸோ அதுக்கடுத்து நம்ம பண்ற எல்லாமே வந்து என்னது, ஆடம்பர செலவுகள் தான். ஸோ இதுல இந்தியாவோட வறுமைக்கான ஒரு அடிப்படை காரணங்களா என்ன சொல்றாங்க அப்படின்னா குறைந்த விவசாய உற்பத்தி திறன். இந்த விவசாய உற்பத்தி திறன் எதுக்காக கம்மியாச்சு அப்படின்னா அதுக்கு பல்வேறு பல காரணங்கள் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்ல இருக்கவங்களோட பேரண்ட்ஸோட பேக்ரவுண்ட் எடுத்து பாத்தீங்கன்னாலுமே அவங்களுமே பேசிக்கா ஃபார்மரா தான் இருப்பாங்க. ஆனாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு விவசாயம் பண்றாங்க, அதுல இருந்து ஒரு லாபம் வரக்கூடிய அளவுல இருந்தா தானே அதுல போயிட்டு மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுல ஆர்வம் நிறைய காட்டுவாங்க. இன்றளவுக்குமே நிறைய விவசாயிகள் அவங்களுக்கு வந்து வேற என்ன பண்றதுங்கிற வழியே தெரியாம என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கு சிறுக அமௌண்ட் போறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு விதை விதைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட், நடவு நடுறதுக்கு ஒரு அமௌண்ட், களை பறிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட், அறுவடை பண்றதுக்கு ஒரு அமௌண்ட், இப்படி சின்ன பகுதிகளா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி கடைசியில நெல்லை மூட்டை பிடிச்சு அதை வித்து அதுல இருந்து வர அமௌண்ட் தான் டேலி பண்றாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா மாசம் அமௌண்ட் ஆர்டி மாதிரி சேர்த்து வைக்கிறது, ஒரு ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி சேர்த்து வச்சு எண்ட் ஆஃப் த இதுல வந்து ஹார்வெஸ்டிங்ல அந்த அமௌண்ட் கைக்கு வாங்குறது. இப்படி இருந்தா எப்படி வந்து விவசாயத்துறையில இருக்கவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும், அதுல உற்பத்தி திறன் அதிகமாகும் இல்லையா? சோ இதனாலதான் ஒரு சில கட்டத்திலுமே வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு அடிப்படை விலையை நிர்ணயம் பண்ணிருப்பாங்க இந்திய அரசாங்கம். அதுலயுமே வந்து ஒரு பற்றாக்குறை அதிகமா ஏற்பட்டதான் இந்த விவசாய உற்பத்தியோட திறன் குறைஞ்சதுக்கு காரணம். அதே போல விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி. மக்கள் தொகை பாத்துட்டீங்க அப்படின்னா முன்னாடி நம்ம பார்த்தப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 6 கோடி மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம இப்ப 8 கோடி 40 லட்சத்துக்கு கிட்ட வந்தாச்சு. 8 கோடியை கிராஸ் பண்ணியாச்சு இந்த கொஞ்ச நாள்லயே. சோ இப்படி வந்து மக்கள் தொகை வளர்ச்சி உலக அளவுல முதல் நாடா இந்தியா வந்து போயிட்டு இருக்கப்ப இவங்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் எல்லாமே சரி, அடிப்படை வசதிகள் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? சோ அடிப்படை வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும், நமக்கு என்ன வேணும், நமக்கு ஃபண்ட் வேணும். சோ அந்த அளவுக்கு இல்லாம போனது. சோ மக்கள் தொகை அதிகமானதால எல்லாருக்கும் ஏத்த இதுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியாம போனது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் இந்தியாவோட வறுமைக்கான ஒரு காரணமா கருதுறாங்க. அடுத்ததா இது என்ன பண்றாங்க அப்படின்னா
அரசாங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த சிறு குறு தொழில்கள் இருக்கு இல்லையா? இந்த சிறு குறு தொழில்களுக்கு சப்போர்ட் பண்றது மூலியமா கிராமப்புறத்துல வேலை இல்லாத திண்டாட்டத்த குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, இந்த எம்எஸ்எம்இ ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. அதேபோல இந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம், அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், பிஎம்இஜிபி ஸ்கீம், இப்படி பல்வேறுபட்ட ஸ்கீம் வந்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, இந்த குடிசை தொழில்களுக்கும் சிறு குறு தொழில்களை டெவலப் பண்றதுக்காகவும் இவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இது எல்லாமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்காது. இது எதனால கொடுத்திருக்காது அப்படின்னா, மக்களோட ரிட்டர்ன் பே பண்ணணும் இல்லையா? ஒரு அமௌண்ட் நான் வாங்கியிருக்கேன், கடனா தான் வாங்கியிருக்கேன், அதை நம்ம ரிட்டர்ன் பே பண்ணணும் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அதை வந்து பண்ண முடியல. அதே போல நான் ஒரு தொழில் எடுத்து போய் நான் பொருளை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஒண்ணு பண்ணும்போது நான் ஒரு இதுக்கு வியாபாரத்தை ஓபன் பண்ணிட்டேன். ஆனா என்னால என்ன பண்ண முடியல, அதுல இருந்து ரிட்டர்ன் அமௌண்ட்டை எடுக்க முடியல. எப்படி என்னால மார்க்கெட் பண்ணணும்னு தெரியல, அதை எப்படி சேல் பண்ணி அமௌண்டா மாத்தணும்னு எனக்கு தெரியல. அதே போல உற்பத்தியிலுமே என்னால குவாலிட்டியான பொருளை எல்லா டைம்லயும் கொண்டு போக முடியல. இப்படி பல்வேறுபட்ட காரணங்களால இந்த சிறு குறு தொழில்கள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்குமே டவுன்ல தான் போயிட்டு இருக்கு. ஒரு சில தொழில்கள் மட்டும் தான் பீக் லெவல்ல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான உத்திகளை கையாளதால இந்த ஒரு சிறு குறு தொழில்களுக்கு ஆதரவு அளிக்கிறது மூலியமா வேலையின்மையை குறைக்கிறதுக்கான பிரச்சனை தீர்க்கிறதுல அரசாங்கம் பெரிய தோல்வியை சந்திச்சதாகவே இப்பவும் கருதப்படுது. சரிங்களா? இன்னைக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ஆல்ரெடி டைம் அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன்.